அதிமுகவோட பாஜக கூட்டணி வைத்தால் மாநில தலைவராக நான் இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொன்னாரு. 2026 மட்டும் இல்ல, அதற்கு பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் பாஜக கூட்டணியிலும் அதிமுக சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த நிலைப்பாட்டில் தளர்வு ஏற்படக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒருவேளை கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா, அது வெளிப்படையாவே அறிவிக்கலாமே, ஏன் இந்த தயக்கம்? சார், அதாவது இந்த அரசியல் நிகழ்வு அப்படின்றது எல்லா காலகட்டங்களிலும் நடக்கிற ஒன்றுதான் சார். இது நம்ம குறிப்பிட்டு சட்டசபையில இதை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கும் மற்ற அதை சார்ந்து திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் சட்டசபையில பேசக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு நிகழ்வு அப்படின்றதான் எனக்கு ஒன்றும் புரியல. இது வரலாற்றிலே முதல் முறையாக சட்டசபையில ஒரு தேசத்தினுடைய உள்துறை அமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த எதிர்கட்சி தலைவரும் தேசியத்தில் கூட்டணி வைத்த மாநிலத்தில் தமிழகத்தில் கூட்டணி வைத்த ஒரு கட்சியும் பிஜேபியும் அதனோட தலைவர்களும் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருமாக சந்தித்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு திமுகவுக்கு என்ன பிரச்சனை என்றது எனக்கு புரியல. அதனால அதற்குதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அரசியல் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பதில் வருது. இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மாநிலத்தினுடைய விவகாரங்களை நான் சொல்லினேன் உள்துறை அமைச்சருக்கு, தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ஊழல் அப்படின்றது அதிமுக காலத்துலதான் மேஜரா நடந்திருக்கு, எங்க பீரியட்ல நடக்கல அப்படின்றத ஒரு பதிவு பண்றாங்க எல்லா முக்கிய தலைவர்கள்லாம். ஆகையினால இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது அது ஒரு பாயிண்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த சப்ஜெக்டும் இவர்களுடைய வரையறையற்ற ஒரு போக்கு. இப்ப இந்த ஒரு சமூக ஆர்வலர் வீட்டுல ஒரு மிகப்பெரிய மலத்தை வீசி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தமிழகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது, இந்த செயின் பறிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கு, இதை பத்தி கண்டிப்பாக பேசியிருப்பார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. அது இல்லாம இப்ப அண்ணாமலை அங்க போயிருக்கிறதும் இந்த விவரங்களை சொல்லுவதற்காக தான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மூன்றாவதாக கவர்னர் அவர்கள் இதை பற்றி இந்த சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. அதாவது கவர்னர் அவர்களும், கவர்னர் என்னோட வாய்ஸ் தான் எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன், உங்க சேனல் இதுல எக்கோ ஆகும். அதாவது கவர்னர் அவர்களும் இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி குறிப்பிட்ட அறிக்கை அனுப்பியதாக தகவல்கள் ஊடகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தொடர்ந்து குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல இடங்கள்ல எங்களை போன்று இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல் விமர்சகர்கள் இவர்கள்லாம் நாங்க பல இடங்கள்ல நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு குறிப்பாக இப்பொழுது ஒரு நிகழ்வை நான் பதிவு சத்தியம் டிவியின் வாயிலாக உங்க சேனல்லாம் முதல் முறையா சொல்றேன், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஏன் டிஸ்மிஸ் செய்யவில்லை என்று எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள், வலதுசாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பாஜகவின் ஒரு முக்கிய இதுவை ஆதரவு தெரிவித்து விமர்சிப்பவர்கள்லாம் நாங்க கேள்வி எழுப்பியிருக்கோம். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஏன் டிஸ்மிஸ் செய்யப்படல? டெய்லி ஒரு டிராமா, அங்க ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கு. இங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் இதை பற்றி நாங்கள் தகவல்கள் பல கட்டங்களாக அங்க எழுப்பப்பட்டு இருக்கிறது. இபிஎஸ் எழுப்பினாரா இல்லையான்றது இது அவர் சொல்லியிருக்காரு, அவர் எழுப்பியிருக்காரு. பாஜக உறுதி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஊடகத்திலேயே இது பதிவா இருக்கு,
இபிஎஸ் இடம் ஏற்கனவே வந்து அப்படி கூட்டணி அமைஞ்சது யாருக்கு லாபம் சார்? அதிமுகவுக்கு லாபமா இல்ல பாஜகவுக்கு ஆதாயம்? அப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அதை? இரண்டு பேருக்குமே லாபம், இரண்டு பேருக்குமே லாபம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுடைய கடந்த ஒரு 3 மாதம் 4 மாத ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தேர்தலை பற்றி யாருடன் கூட்டணி என்பதை பத்தி நாங்க தெளிவா இருக்கோம், அதற்கான கால சூழ்நிலை அறிவுன்னு சொன்னாரு. அப்புறம் ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, யாரெல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார் அவர்களுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு நேற்று வந்து ஊடகத்தினுடைய முக்கியமான குறிப்பை நல்லா நோட் பண்ணிக்கணும். நாட் வரிட் அபவுட் டிடிவி தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம். இது என்ன குறிப்பிட்டு காமிக்குதுன்னா, தேசியத்தில் இருக்கக்கூடிய தலைமை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பிளவுகளை என்னால் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றதை அவங்க பல தடவை அறிவுறுத்தி இருக்கிறாங்க. நான் பல மேடைகள்ல விவாத மேடைகளை இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா சசிகலா அம்மையாருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, டிடிவி தினகரன் ஐயா அவர்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல வந்து அவருடைய தாக்கம் இருக்கு. டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், அப்புறம் ஓபிஎஸ் தாக்கம் ஒரு சில தொகுதிகள்ல இருக்கு. இதெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு சார், மறுக்க முடியாது. இப்ப கேள்வி என்ன எல்லாரும் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்டு சொன்னாங்க அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவோடு ஒரு காலம் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இந்த பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக தனித்து வளர செய்வேன், அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொன்னாரு. அப்ப இப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் பதிவான பிறகு இந்த கூட்டணி அமையுது அப்படிங்கிறது முரண்பாடா இருக்காது. ஜெயக்குமார் இன்னும் ஒரு படி மேல போய் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அது அதிமுக தயவாலதான் அப்படின்னு சொன்னாரு. சரி, அது நான் வந்து நான் மறுக்க மாட்டேன். அதிமுகவின் தயவு இல்லாமல் இங்க வந்து பாஜகவனுடைய நிலைப்பாடுன்றது ஒரு ஒரு இப்பதான் கொஞ்சம் ஓட்டு வங்கி வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப கூட ரீசெண்டா வந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு ஒரு போல்ல நடத்தினாங்க. அதுக்கு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வாக்கு வங்கி ஏறிக்கொண்டுதான் வருகிறது அப்படின்றத காமிச்சிருக்கு. 2 பேருமே ஏறுது. திமுக கூட்டணியில வந்து ஒரு சில திமுகவுக்கு வந்து சரிவு இருக்கிறது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஆகையினால இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் போது கண்டிப்பாக இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றோம். ஒரு இணக்கமான சூழ்நிலை அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கலைஞர் வந்து உருவாகி இருக்கிறது. அதன் பிரகாரமாக தான் இந்த வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான முதல் மையப்புள்ளியாக நான் கருதுகின்றேன், பார்க்கின்றேன். ஆகையினால கண்டிப்பாக இங்கே வந்து இபிஎஸ் அவர்களுக்கும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் சரி, அது மட்டுமல்லாமல் பாஜகவிற்கும் சரி, இந்த களத்திலே எப்படி வந்து வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் காய் நகர்த்துவார்கள். அந்த வெற்றியை பெறுவதற்கு ஒரே வழி அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய மகா கூட்டணி வந்து எப்படி மகாராஷ்டிரால மகா யுக்தி கூட்டணி அமைத்தார்களோ அதே போன்று இங்கேயும் அமைத்தால்தான் அந்த வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்று களம் அறிந்திருக்கிறார்கள். ஏன்னா அமித்ஷா வந்து ரொம்ப துல்லியமா வந்து புள்ளி விவரங்களை பார்க்கக்கூடியவர். ஏன்னா லோக்சபா தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக சொல்லுகிறது. இந்த கூட்டணி ஒருங்கிணைந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு 15 தொகுதிகள்ல எம்பி தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை நிலவி இருக்குது. அதனால அதையும் கொண்டு பல புள்ளி விவரங்களையும் கொண்டு அமித்ஷா அவர்கள் துல்லியமாக கண்டிப்பாக இந்த கூட்டணி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். வந்து ஒரு இணக்கமான கூட்டணி தமிழகத்துல உருவாக்குவோம். அதுல வந்து ஏற்கனவே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இன்னொன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அந்த இதை சொல்றீங்க, ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எங்க லோக்சபா தேர்தல்ல எங்க பிஜேபி என்டிஏ தலைவர் தான், மோடி தான் தலைவர். சொன்னாங்க அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஆனா இப்ப வேற வழியில திமுக வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்றுபட்டுதான் ஆகணும். திமுக தனித்து நின்று வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க. திமுக தனித்து நின்று வீழ்த்த முடியாது அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க. தனித்து நின்று இல்ல சார், ஒருங்கிணைந்த அதிமுக
அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து வீழ்த்த முடியும்ன்றதை உணர்ந்திருக்காங்க. சரி, ஓகே அது ஓகே ஓகே. மட்டும் இல்லாமல் இருங்க நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இந்த இணக்கமானது ஏற்பட போகிறது. அதான் நீங்க குறுக்கீடு பண்ணி அந்த பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் இதுவாயிடுச்சு. அதுதான் சொல்ல வரேன். ஆகையினால இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நாங்க வந்து உங்க 2026 தேர்தல்ல அதிமுக தலைமையில் என்டிஏ, லோக்சபா தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையில் என்டிஏ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒழிய அதுதான் என்டிஏ அமித்ஷா வந்து குறிப்பிட்டு காமிக்கிறாரு ட்விட்டர்ல. அப்படிதான் நான் பாக்குறேன். 2026 என்டிஏ தலைமை கூட்டணி ஆட்சி அமையும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் என்டிஏ தலைமையில் எடப்பாடி தான் அங்க வந்து இப்போ தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக அங்க என்டிஏ தலைமை தாங்கும். பாஜக அதனுடன் இடந்து இணைந்து துணை நின்று அதற்கான களத்தில் வேலை செய்யும் அர்த்தம். அதுதான் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றீங்க, ஆனா பாசிட்டிவ் பாயிண்ட் அண்ணாமலை சொன்னது இதுதான். சரி, ஓகே. லோக்சபா தேர்தல்ல எங்க தலைவர் நரேந்திர மோடி தலைமையில தான் என்டிஏ கூட்டணி. சரி, ஓகே சார், ஓகே. பேசுவோம் சார், நம்ம பேசுவோம். தேர்தல்ல அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. சரி, பேசுவோம். யாருன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்றது அவங்க கையில இருக்கு. சரி, புரியுதுங்களா? பிஜேபி கையில இல்ல. சரி, பேசுவோம்.